சக்தி, நீ ஏதோ கோவத்தில் இருக்கன்னு நினைக்கிற. ஆனா நீ கோபப்படுற அளவுக்கு வெற்றி எதுவும் செஞ்சிருக்க மாட்டாமா. மாமா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஷரத் மேல போதைப் பொருள் புகார் கொடுத்து அவனை சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்கான். ஏன் வச்சு அப்படி பண்ண? உனக்கு ஷரத்தை பிடிக்கலனா பேசாம ஒதுங்கி போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு நீ அவன் மேல போதைப் பொருள் பிசினஸ் பாக்குறான்னு பொய்யான பழிய போட்டு வேலையை விட்டு தூக்கிடுவியா? அப்படி செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? என் புள்ள பண்ணதுல என்னடி தப்பு கண்டுட்டு நீ? அவன் மட்டும் இவன் மேல போதைப் பொருள் பழிய போட்டு என் வீட்டுக்கே வந்து சோதனை பண்ணுவான். ஆனா இவன் மட்டும் அவனுக்கு பதிலடி கொடுக்காம ஒதுங்கி போயிடணுமா? இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. முதல்ல இங்க இருந்து வெளில போடி. தப்பு யார் மேல இருந்தாலும் நான் அதை தட்டி கேட்பேன். தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட்டாவும் இருக்க மாட்டேன். தப்பு பண்றவங்கள கூடவும் வச்சுக்கிட்டு திரியவும் மாட்டேன். ஏய், என்னடி குத்தி கட்டுறியா? அத்தை பாத்தீங்களா எப்படி பேசிட்டு இருக்கான்னு? இங்க வீட்ல இல்லாத நேரமா பார்த்து இங்க வந்து இப்படிதான் பேசிட்டு இருக்கா. அதனாலதான் வெற்றி இவள மறக்க முடியாம இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்கவே கூடாது அத்தை. முதல்ல போக சொல்லி அனுப்பி விடுங்க அத்தை. பூஜா, தேவையில்லாத விஷயம். நீ வாய் மூடிட்டு இரு. ஏய், அவளை எதுக்குடா திட்டுற? இவதான் வரமுறை தெரியாம இங்க வந்து பேசிட்டு இருக்கா. முதல்ல இவளை இங்க இருந்து வெளியில போ சொல்லு. நான் ஒன்னும் கொடுத்தன இருக்கிறதுக்காக இங்க வரல. உங்க புள்ள செஞ்ச தப்ப சுட்டி காட்டி அவனை திருத்துறதுக்காக தான் வந்தேன். ஆனா அவன் திருந்துறதை விட முதல்ல நீங்க திருந்துங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. பாவி. அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை மூட்டி விடணும்னு பூஜா நினைக்கிறேன். அதனால தான் நான் சக்தி பின்னாடி போறேன்னு அம்மாட்ட அவ போட்டு கொடுக்குறேன். அவளுக்கு எப்படி பதிலடி கொடுக்கலாம்? வெற்றியை வச்சுக்கிட்டே அவனை பத்தி அத்தை கிட்ட போட்டு கொடுத்தோம். அதனால அவன் என் மேல கோவமா இருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவன் மனசுக்குள்ள சக்தி எந்த அளவுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுப்போம். பூஜா எப்படியும் உள்ள வருவா. அவளை நல்லா ஏமாத்தி விட்டுறணும். என் மனசில் இருக்கிற வெறுப்புக்கு ஒரு புல்லு குடிச்சாலும் பத்தாது. வெற்றி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? பட்ட பகல்ல ரூம்குள்ள குடிச்சிட்டு இருக்கியே. அத்தை இத பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னது அத்தை பாப்பாங்களா? ஏய், சக்தி தினமும் சீக்கிரட்டா இங்க வந்து போயிட்டு இருக்கா. அதுவே உங்க அத்தா கணக்கு தெரியல. இதையா வந்து பார்க்க போறாங்க? வா. என்னது? சக்தி டெய்லி இங்க வந்துட்டு போறாளா? ஏய்,
ஏன் 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 இவ்வளோ ஷாக் ஆகுற? சக்தி யாரு? என் பொண்டாட்டி. அவ என்ன பார்க்க வரல, என்ன தப்பு இருக்கு? அவ எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அவளை கேட்க இங்கே ஒருத்தருக்கும் ரைட்ஸே கிடையாது. அது உனக்கு தெரியுமா? அத்தைக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவ, ஆனா திருட்டுத்தனமா மட்டும் உன்னை பார்க்க வராளா? அம்மாவுக்கு அவன் மேலே கோவம், அதனால் அப்படி சொன்னான். அந்த கோவத்தை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரேன்ல. அதுக்கப்புறம் என் சக்தி எப்போ என் கூட தான் இருப்பா. யோசிக்கிறியா? யோசி. உன்னை இன்னும் அதிகமா குழப்பி விடுறேன் பாரு. பூஜா, உனக்கு ஒன்று காட்டட்டுமா? ஏறு, ஒரு நிமிஷம். எங்க வச்சேன்? ஆ, இது என்ன தெரியுமா? என்னவோ சொன்னாலே, என்ன பேர் சொன்னா? ஆ, கலடாஸ்கோப். இதுக்குள்ள பார்த்தா கலர் கலரா தெரியும். பாக்குறியா? பாரு. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சக்தியோட வளையலுங்க. அவளை கட்டி பிடிக்கும் போதெல்லாம் அவ கையில இருக்கிற வளையெல்லாம் உடஞ்சு விழுமா? அதெல்லாம் ஒன்னா சேர்த்து எடுத்து ஒரு என்ன சொன்ன? கெலடாஸ்கோப். அதை செஞ்சேன். இத முந்தா நேற்று ராத்திரி தான் சக்திக்கு கிஃப்டா கொடுத்தேன். எங்க வச்சு கொடுத்தேன்னு தெரியுமா? நம்ம வீட்டு மொட்டை மாடி இருக்குல்ல, அங்க வச்சு தான் கொடுத்தேன். இத மட்டுமா கொடுத்தேன், சக்திக்கு இச்சின்னு கிஸ் எல்லாம் கொடுத்தேன். ஏய், போதும். எதுக்கு இப்ப நீ இவ்ளோ கிஸ் கொடுக்குற? இதுக்குதான் என்ன மொட்டை மாடிக்கு வர சொன்னியா நீ? கிஸ் மட்டும் இல்ல, உனக்காக ஒரு gift கொடுக்க போறேன். கிஃப்டா? அப்படி என்ன கிஃப்ட் தர போற? டன்டடாய். என்னது இது? இத கண்ணுல வச்சு பாரு. ஹே, கலர்ஃபுல்லா இருக்குடா. இது எப்படி செஞ்ச? கட்டி பிடிக்கிறப்போ வளையெல்லாம் உடைஞ்சது இல்ல, அதை மொத்தமா சேர்த்து வச்சு இதை செஞ்சேன். ஓஹோ, இப்படி ஒன்று செய்யறதுக்காக தான் என் வளையலெல்லாம் நீ உடைச்சிருக்க. இப்போ புரியுது எனக்கு. சாமி, டேய், சும்மா முத்தத்தையே கொடுத்துட்டு இருந்தா உன் பசி அடங்கிடுமா? அதான் நீ இன்னைக்கு ஸ்பெஷலா மீன் குழம்பு கொண்டு வரேன்னு சொன்னல, எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்டா இவ்வளவு வேகமா சாப்பிடுற? பொறுமையா சாப்பிடுறா, காரமா இருக்க போது.
முடிச்சிட்டு போறாங்க. ஏய் கார் தாங்க முடியலடி, தண்ணி இருந்தா எடுத்து கொடு. இல்லடா, கொஞ்சம் சும்மா இருடா. ஏய், சும்மா இரு. இப்ப மட்டும் காரம் போயிடுச்சு உனக்கு? லைட்டா. அப்போ இன்னும் காரம் இருக்கு. ஆமாண்டி காரம். என்ன இப்ப காரம் போயிடுச்சா? சும்மா காரம் இருக்கிற மாதிரி நடிச்சேன். நடிப்பா கோபால்? இதெல்லாம் நடிப்பா கோபால்? கோபால் அவ்வளவு நடிப்பா கோபால் அப்படின்னு சக்தி கேட்டா. என்னால சிரிப்பா அடங்கவே முடியல பூஜா. காலையில பொழுது விழியிற வரைக்கும் நாங்க மொட்டை மாடியில சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஏய் நான் பாட்டு இதெல்லாம் போதையில சொல்லிட்டேன். இதெல்லாம் போய் அம்மாட்ட சொல்லிடுறா சரியா? அப்புறம் எனக்கு எந்த ரொமான்ஸும் கிடைக்காம போயிடும். அத்தைக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க, இதை நானும் சேர்ந்து மறைக்கணுமா? நீ செய்யற தப்புக்கு நான் உன் கூட உடந்தையா இருக்கணுமா? அப்படின்னா வழக்கம் போல அம்மாட்ட போட்டு கொடுக்க போறேன். போட்டு கொடுக்கறது தானே உன் வேலை. அத நீ சிறப்பா செய். ஏய் வா. இருக்கு எப்படியும் இதை அம்மாட்ட சொல்லுவான். சொல்லட்டும். அதுக்கப்புறம் இவ முகத்திரிய கிழிச்சு விடுறேன். ஏய் வெற்றி, நீ சொன்னதை நான் நம்பிட்டேன் நினைச்சியா? இல்ல, நீ சொன்னது பொய்ன்னு நான் முதலையே தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் உன் மனசுக்குள்ள சக்தி எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே வைக்கிறேன் பாரு வேட்டு. கூச்சப்படாம போன நம்ம அண்ணி தானே. போன வாங்க வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. வர வர உன் அழகு கூடிட்டே போகுது சக்தி. சக்தி, அதோட ரகசியம் என்ன? சமையலுக்கு யூஸ் பண்ற கடலை மாவு, பைத்த மாவெல்லாம் மூஞ்சில எடுத்து பூசிக்கிறேன். அதான். ஓ, இப்ப என்ன சாப்பிட தானே வந்த? என்ன வேணும்னு சொல்லு. நான் ஒன்னும் சாப்பிடலாம் வரல. உன்னை சைட் அடிக்கலாம் தான் வந்தேன். என்னது? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலான்னு வந்தேன்.
அதெல்லாம் இங்க கிடையாது. சரி, இந்த பர்கரு பீட்சா இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உனக்கு வேலை வெட்டி எதுவுமே இல்ல, அதனால தான் இங்க வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படிதானே? உனக்கு எதுவும் கிடையாது. இந்த தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பு. அண்ணி என்னடா ஏய் சரத், என்ன இது? வேட்டி சட்டையெல்லாம் போட்டு நெத்தில பெருசா பட்டையெல்லாம் அடிச்சிட்டு வந்திருக்க. ஏதாவது வேண்டிக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சக்தி. வேலை கேட்டு போற இடத்துல கொஞ்சம் மரியாதையான லுக்ல போகணும்ல, அதான் இந்த கெட்டப்ல வந்தேன். இந்த கெட்டப் எனக்கு நல்லா இருக்கா சக்தி? வேலை கண்டிப்பா கிடைச்சிருமா? கெட்டப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, எங்க வேலை கேட்க போற? யார்கிட்ட வேலை கேட்க போற? உன்கிட்ட வேலை கேட்க தான் நான் வந்தேன் சக்தி. நான் நல்லா சமைப்பேன், அது உனக்கே தெரியும்ல சக்தி. அதனால உங்க மெஸ்ல சமையல் மாஸ்டரா வேலை கேட்டு வந்திருக்கேன். எனக்கு வேலை தெரியா சக்தி? எனக்கு அதிகமாலாம் சம்பளம் தர வேண்டாம். உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்தா போதும். நான் பாட்டுக்கு வேலை பார்ப்பேன். ஏய், நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா நீ நிஜமா தான் வேலை கேக்குறியா? உன் மேல சத்தியமா நான் வேலை கேட்கிறேன் சக்தி. இவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான்? தெரியலடா. என்ன தம்பி சொல்ற? கவர்மெண்ட் வேலை பார்த்த நீ இப்ப கரண்டி பிடிக்கிற வேலையை கேக்குற? அதெல்லாம் வேண்டாம் தம்பி. இல்ல ஆண்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் இன்னைக்கு உங்க ஹோட்டல்ல சமைச்சு காட்டுறேன். டேஸ்ட் பிடிச்சிருந்தா வேலைக்கு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நானே போயிடுறேனே. அது வந்து யமுனக்கா, ஷரத்தை டிசப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டாம். வேலை கொடுத்து பாப்போம். டேஸ்ட் இல்லைன்னா வேலை கிடையாதுன்னு சொல்லிடலாம். ம்? தேங்க்ஸ் சக்தி, ரொம்ப தேங்க்ஸ். மீல்ஸ் ரெடி பண்ணணும், வா கிச்சனுக்கு போலாம். ம், சரி வா. சக்தி, இப்போ ஹோட்டல் கிச்சன் விஐபி ஹோட்டல் கிச்சன் ஆயிடுச்சு தெரியுமா? ஏன் அப்படி சொல்ற? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். சக்தி, என்ன சக்தி? என்னாச்சு என்னாச்சு காட்டு. என்னாச்சு சக்தி? ஒண்ணு இல்ல, கையை சுட்டுக்கிட்டு அவ்வளவுதான், விடு. சரி சரி சரி, நீ ஒண்ணும் பண்ணாத. ஒரு நிமிஷம் இரு. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? அங்க ஆயின்மெண்ட் இருக்கு இங்கே பாரு. இரு இரு, நீ தடவாத. ஒரு நிமிஷம் இரு, சும்மா இரு. ஆறு. அது சரி. சக்தி, இங்க பாரு, நீ எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், ஐயோ, புரியுதா? இல்ல. நீ போய் கல்லால உட்காரு, மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். அப்படிலாம் இல்ல. சக்தி, நான் சொல்றது கேளு. போ போ, நீ போ. என்ன தம்பி, என்ன பாக்குற? இது ஆரம்பம் தான், இனிமேதான் நிறைய இருக்கு. வரட்டா? வெங்காயம், தக்காளி, பூண்டு, போங்க, போங்க. கத்திரிக்காய், ஆட்டோல வைங்க, போங்க. கீரை, தேங்காய் பார்த்து வைங்க என்ன?
ஜாக்கிரதை. கீரையெல்லாம் புதுசாதாம்மா இருக்கு. வாங்கம்மா வாங்க. வெண்டைக்காய் வெண்டைக்காய், வெங்காயம், உள்ள இன்னும் மூட்டை தக்காளி, இருக்கு, எடுத்துட்டு வாங்க. பூண்டு. கத்திரிக்காய் இருக்கு பாரும்மா. வா, வா. சார் பூ வாங்கி கொடுங்க சார். பணம் 25 ரூபா தான் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? வாங்கி கொடுங்க சார். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? பூவெல்லாம் வேண்டாம், பேசாம போடா. ஏன் சார் வேணாங்கிறீங்க? ஒய்ஃப் எவ்வளோ அழகாக இருக்காங்க. பூ வாங்கி கொடுத்து அதை உங்கள் கையால் வச்சு விட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சார். ஏய், அடிச்சேன்னா பார்த்துக்க. இவங்க ஒன்றும் என் ஒய்ஃப் இல்லை, என் கூட படிச்சவங்க, என் ஃப்ரெண்டு. புரியுதா? என்ன சார் நீங்கள்? அவர் எதுவும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. நீ வா, நம்ம போலாம். மேடம் என்ன பொய் சொல்கிறீங்களா? உங்கள் 2 பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டின்னு நல்லா தெரியுது. அவர் கையால் பூ வாங்கி வச்சுக்கங்க மேடம். டேய், புரியாம பேசாத. சக்தி என்னோட ஃப்ரெண்டு தான். டேய், சொல்ல போனா இவங்க கடையில நான் வேலை பார்க்குறவன்டா. சார் நீங்களும் பொய் சொல்கிறீங்களே. நீங்கள் கட்டின தாலி தான் உங்கள் கழுத்தில் தொங்குது.